தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடக உலகில் முதன்முறையாக இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அமைப்பில் வருகின்ற மே 17 வைகாசி 3 ஞாயிற்றுக்கிழமை அன்று கழிமைப்பட்டியில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக என அன்புடன் நடைபெற்ற பிடிக்கு இது உங்க ஊர் யூடியூப் சேனல். அன்பு சகோதரர்கள் முதல் முறையாக நாடகம் அமைச்சிருக்கிறாரு. நாடக அமைப்பாளராகவும் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கக்கூடியவருக்கு நல்ல ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு ஆதிபராசக்தி அருந்தரமே
மருதம் நெய்தல் வாழை ஆய்வு நிலங்களிலே குறிஞ்சிலித்து ஆளக்கூடிய நம்பி மன்னனுக்கும் நங்க முகுனிக்கும் வளர்ப்பு மாலா வளர்ந்தான் கூட என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்றால் அழகு, அழகு என்றால் முருகன். இப்படியாப்பட்ட முருகக்களை வணங்க வேண்டும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்முகா, சரவணா, முத்துக்குமாரா, உன்னையே நம்பியிருந்தான் கூட இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு அருள் வேண்டும். முருகனை வணங்க வேண்டும். முருகா அழகான பழனி வாழை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்து வேளவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்து வேளவா. வள்ளி மகனாதனே மாவடி வேலனே, வள்ளி மகிழ்நாதனே மாமணி வேலனே, வாழ வேண்டும் மகிழ் வேலே முருகையனே. முருகா முருகா, முருகா குமரா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்து வேளவா. வெள்ளி திருநீர் வெற்றி வடிவேல உள்ளத்தில் தோன்றுவே, வெள்ளி பகிர்ந்தது வேலன் பருவ நெஞ்சம் காணுவே. வெள்ளி திருநீர் வெற்றி வடிவேல உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி பகிர்ந்தது வேலன் பருவ நெஞ்சம் காணுமே, விளையாடும் ஆண்டவனே எழிலேலவா. இணையாளும் ஆண்டவன் எளிமேலவா, விளையாடும் ஆண்டவனே எழிலேலவா. எழிலேலும் பாடு அருள்வாயையா. முருகா முருகா, முருகா குமரா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா. நல்லதெல்லாம் கேடி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய். தீயதெல்லாம் இனத்திற்கு கருகிட திருவருள் புரிவாய். நல்லதெல்லாம் கேடி நாடி பெருகிட நல்லருள் செய்வார், நல்லதெல்லாம் இனத்திற்கு கருகிட திருவருள் புரிவார், உனக்கென்றி வேறில்லை தெய்வம் தந்தையா. உனகின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உனக்கென்றி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகான ஆண்டவனே நீதானையா. முருகா முருகா அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்து கேளவா. வெள்ளிமலை நாதனே காவடி வீரனே, வெள்ளிமலை நாதனே, காவடி வீரனே, வரவேலு மயில் மீது முருகையனே, முருகா 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 தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வணங்கும் கூட அந்த எல்லாம் உள்ள பரம்பொருளை வணங்கணும். ஆதியெல்லாம் மூத்தவளை அண்டமெல்லாம் காத்தவளை அந்த முத்துமாரியம்மனை வணங்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான், தமிழுக்கு தலைவன் சிவபெருமான், தமிழுக்கு தாத்தா ஊவே சாமிநாத். இப்ப தமிழ் கடவுள்னா முருகப்பெருமானை தான் சொல்றோம். இப்ப பழனியில முருகப்பெருமானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா பிரபண்ண
நீங்க பழனிக்கு முருகனை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க எந்த குளத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஆண்டி குளத்துல பார்க்கணும். காளிசு நீங்க முருகனை பார்க்கணும் அப்படியே ஆண்டி குளத்துல தான் பார்க்கணும். அருளனே நான் என்ன சொல்றேன்னா, மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக. ஒரு மனிதனுக்கு எனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு தெரியலன்றீங்களா? 5 விரலும் சரியாவா இருக்கு? 5 விரலும் சரியா இருக்கா? கிடையாது. ஒரு விரல் நெட்டையும் குட்டையுமா தான் இருக்கு. அப்ப 5 விரலும் சரியா இருக்க கிடையாது. மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தோம், மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக போறோம். ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரமல்ல. தாயும் வேணாம், தந்தையும் வேணாம், உலகமே வேணாம், மனம் வெறுத்து ஆண்டியாக நின்றார் பழனியில. அப்ப உலகத்துல எதுவுமே நிரந்தரமல்ல. அப்ப ஆண்டியாக நின்றாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான். போக சிலைபடித்து வைத்தது ஆண்டி கோலம்தான். நம்ம மட்டும் பழனியில ராஜ அலங்காரத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறோமே, போகும்போது ராஜா மாதிரியா போறோம். அதான் ஆண்டியாக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் பழனிமலை முருகன். அந்த முருகப்பெருமானை, தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்காம கூட அந்த முருகவனை ஈட்டெடுத்தவளை பராசக்தியை வணங்கணும். அந்த ஆதியெல்லாம் முத்தவளை, அண்டமெல்லாம் காத்தவளை, அந்த முத்துமாரியம்மனை வணங்கணும். மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாயினி கண் வளரே ஆரேரல்லேலோ. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டு தாயினி கண் வளரே ஆரேரல்லேலோ. வெப்பிட விசிகிட்டு பாட்டு சொல்லி வாரிக்கு தாயினி கண் வளரே ஆரேரல்லேலோ. இந்த உலகையாவும் தாயிக்கு செல்ல பிள்ளை நான் இருக்க உன் கவலை தீர்க்க வேண்டாமோ. கண்வளரு தாயி தாயி மகமாகி நான் என்ன கொடுத்து வச்சு பாதோ பாதங்கள் திட்டமும் தந்து வச்சு. சந்தன மல்லிகையை தூளி கட்டி போட்டே தாயினி கண்ணுறங்கு தாளி நல்லீலோ. பாம்பே தலைகனே நேசிரையா வஞ்சு வத்த. ஆத்தா கண்களே ஆரிடாரோ வாடி வத்த.
ஆம்பளை பிள்ளைங்க, 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட கவலை. 7 ஆம்பளை பிள்ளை இருக்கு, 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் என்ன கவலைனா, எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும், அந்த வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை அந்த வீடு அது என்றைக்கு சிறப்பா இருக்கு. பெண்கள்னாவே மகாலட்சுமி தான். ஒரு வீட்டுல மகாலட்சுமி இல்லைனாவே அந்த வீடு எப்போதுமே பார்க்க சிறப்பா இருக்காது. அப்ப 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கூட பெண் குழந்தையை இளைய முருகப்பெருமான் அருளால வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்ததுனால வள்ளின்னு பேர் வச்சாரு. அப்ப குறிஞ்சி கடவுள் யார்? முருகப்பெருமான். அப்ப பெண் குழந்தை கிடைச்சிச்சுன்னா அந்த பெண்ணையே காவலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு வேண்டுதலுக்கு இணங்கி நான் காவலுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுங்களா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? முருகப்பெருமான காதலிக்கிறதுக்காக வந்திருக்கேன். முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? காலிசு நம்பரு சங்கத்திலையா? எந்த சங்கத்துல? நம்ம சங்கத்திலையா? அந்த காலத்துலலாம் புறாவை விட்டு தூது சொன்னாங்க. இப்ப மனசுல பட்டதை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? நண்பன்கிட்ட சொல்லலாம், இல்ல தோழிகிட்ட சொல்லலாம். முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரோ தெரிஞ்சுக்கணும்னா காலிசு என்ன பண்ணலாம்? நம்பரு இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. காசை முன்னுக்கு வச்சா கடவுள, பின்னுக்கு வச்சா காசா லேசா, காசா லேசா. இப்ப எந்த ஆலயத்திலுமே உண்டியலும் முன்னாடி இருக்கும், தெய்வம் பின்னாடி இருக்கும். ஏன் எல்லா ஆலயத்திலுமே உண்டியலை முன்னாடி வைக்கணும்? அதுக்கு காரணம் இருக்கு. இதுவரை ஏன்னா காசை முன்னுக்கு வச்சா கடவுள, பின்னுக்கு வச்சா காசா லேசா, காசா லேசா. இப்ப ஒரு வீட்டுல மகாலட்சுமி இல்லைன்னா அந்த வீடு சிறப்பா இருக்காது. அப்ப மங்களகரமா இருக்கணும்னா மகாலட்சுமி இருக்கணும். அப்ப பொன்பொருளுக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தான். அப்ப இந்த ஆலயத்துல முதல்ல உண்டியெல்லாம் முன்னாடி, ஏன்னா அதுக்கு விளக்க நிறைய சொல்லலாம், அடுத்து நான் சொல்றேன். இந்த மகாலட்சுமி என்பது முன்னாடி இருக்கணும், அதுக்கப்புறம் தெய்வத்தை பார்க்க போகணும். ஏன்னா இந்த மகாலட்சுமி இல்லைன்னா சிறப்பா இருக்காது. இப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு அப்படின்னு வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவருக்காக ஏன் மனசுவாசம் சொந்தம் என்ன வருடம் ஜீவனே நீ எந்தன் பாதி சோழகிரி நீ எந்தன் பாதி சொந்தம் எனது பந்தம் யாரும் சொந்தம் என்ன வருடம் நானோ என் ஜீவனே பாறை காலோருதே ஓ
வள்ளிக்குள்ள ரொம்ப ஏங்குது அப்படின்னு பழனி மலையிலிருந்து முருகப்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரணும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. முருகப்பெருமான் யாரையுமே அழிச்சதே கிடையாது, ஆணவத்தை மட்டும்தான் அழிச்சிருக்காரு. சூரபத்மன் அசுரனாக இருந்தாலும் பகுதி சேவலாகவும் பகுதி மயிலாகவும் இன்றைக்கு திருச்செந்தூர்ல இருக்கு. அப்ப அசுரன் தான், அவனை அழிக்க கிடையாது, ஆணவத்தை மட்டும் அழிச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. இன்றைக்கு பழனி மலைக்கு போனோம்னா முதல்ல இடும்பனை வணங்கிட்டு தான் இரண்டாவது முருகப்பெருமானை வணங்க போவோம். அப்ப இடும்பன் அசுரன் தானே, அப்ப அசுரனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு இடம் கொடுத்து அவனோட ஆணவத்தை அழிச்சு என்னை காண வரும் சத்திகிரி சிவகிரி மலை எப்படி கொண்டு வந்தியோ அதே போல என்னை காண வரும் பக்தர்கள் இன்று முதல் காவடி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு முதல்ல பழனியில காவடி எடுத்த யாருன்னா இடும்பன் தான். அப்ப இடும்பனாகப்பட்டவன் அவனோட ஆணவத்தை அழிச்சு பக்கத்துல வச்சிருக்காரு. அப்ப என்னை காண வரும் பக்தர்கள் முதல்ல உன்னை வணங்கிட்டு தான் இரண்டாவது முருகப்பெருமானை வணங்குவோம். ஏன் சத்திகிரி மலை சிவகிரி மலை யாரு கொண்டு வர சொன்னார்னா அகத்திய முனிவர் தான். அப்ப அகத்திய முனிவர் ஏன் கொண்டு வர சொன்னார் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. அப்ப சத்திகிரி சிவகிரி மலையும் கொண்டு வந்தார். களைப்பாறுவதற்காக எங்க இறக்கி வச்சாரு? பழனியில இறக்கி வச்சாரு. களைப்பாறு விட்டு அந்த மலையை தூக்கும் பொழுது சிவகிரி மலை வந்துருச்சு, சத்திகிரி மலை வரல. அப்பதான் பார்க்கும்போது ஒரு சிறுவன் மலை மேல ஏறி நின்றான். அப்ப இறங்கணும் சொல்லும்போது என் கூட சண்டை போட்டா மலையை விட்டு கீழே இறங்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப 2 பேத்துக்கு சண்டை வந்து அவனோட ஆணவத்தை அழிச்சு முருகப்பெருமான் பக்கத்துல வச்சிருக்காரு. அகத்திய முனிவர் சிவகிரி சத்திகிரி மலையும் கொண்டு வர சொன்னார். என்னோட ஆணவத்தை அழிச்சிட்டீங்க, அப்ப நீ எப்படி சத்திகிரி மலை சிவகிரி மலையும் கொண்டு வந்தியோ அதே போல உனக்குன்னு ஒரு இடம் உண்டு அப்படின்னு. இதனாலதான் இன்றைக்கு பழனி மலைக்கு போனோம்னா முதல்ல இடும்பனை வணங்கிட்டு தான் இரண்டாவது முருகப்பெருமானை வணங்குவோம். அப்ப கலியுக கந்தன் யாரையுமே அழைக்க கிடையாது. அப்ப கருணை கடல்னா முருகப்பெருமான் எனக்காக வருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். தொண்டையிலதான் நினைச்சு முருகன் கூட பேச போறே மணிக்கணக்க. அப்ப நீங்க யாரையும் காதலிக்கிறீங்க, அப்ப எனக்கே நீங்க சொல்லி கொடுக்குறீங்க பத்தியா? இல்லம்மா, இதெல்லாம சொல்லியா தெரியுமா? மேல இருந்து பார்த்தா தெரியலன்னா கண்ணு தெரியலன்னு சொல்லிடுவா. அவர் வருவாருன்னு நம்பிக்கையோட காத்திருக்கேன். இப்ப யாராச்சும் முருகப்பெருமானுக்கு திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானையை ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு. 2ஆம் தரமா வாக்கப்பட்டு போனா சக்கலாத்தி சென்றவரும்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்ன
சக்கலக்க பேபில்ல சக்கலாத்தி சண்டை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்னாலும் கூட ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இந்த காலத்துல நல்லது சொன்னா யாரு கேட்டுக்கிறா? எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம பிள்ளைய எளிமையா செய்யுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நல்லது கெட்டது ஒரு மனிதன் எப்ப உணர்வாங்கன்னா, அவங்க ஒரு திருமணம் முடிச்சு தன்னோட பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கும் தெரியும். அது வரையும் தாய் அப்ப நல்லதே சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. இப்ப சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளை ஆகுமா, பெரிய பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளை ஆகுமா? சின்ன பிள்ளையில இருந்தா பெரிய பிள்ளை ஆகும். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு அப்படின்னு சொல்றோம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் தெய்வ யானைய திருமண குலத்தோட இருக்காரு. அது எப்படி முதல் படை வீடாகும்? 2வது படை வீடு திருச்செந்தூர். சூர சம்ஹாரம் நடந்தது அங்கேதான். ஆனா சூர சம்ஹாரம் பக்கத்துல தான் நடந்துச்சு, மணப்பாடு என்ற ஊர்ல தான். ஆனா இன்றைக்கு வருஷம் நடக்கிறது திருச்செந்தூர்ல. அப்ப சூரபதுமலை ஆணுவத்தை அழிச்சு அங்க வச்சிருக்காரு. பகுதி சேவலாகவும் பகுதி மயிலாகவும் வச்சிருக்காரு. 2வது படை வீடு. 3வது படை வீடு பழனி. தாயி வேணா தந்தையும் வேணா எனக்கு ஒரு உலகம் அப்படின்னு பழனி போய் இருந்தார். 4வது படை வீடு திருத்தணி. சூரபதுமலை அசுரனை அழிச்சு தனித்து நின்றுனா திருத்தணி. அப்ப 5வது படை வீடு சுவாமி மலை. அப்ப முதல் படை வீடு சுவாமி மலையை வச்சிருக்கலாம், 2வது படை வீடு பழனியை வச்சிருக்கலாம். ஏன் முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தை வச்சிருக்கோம்? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு திருத்தணிக்கு சம்மந்தம் இருக்குல்ல. அவ ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் இருக்கு. முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எப்ப வருவாரு? வழி மீது விழி வைத்து அவருக்காக வசந்த கால கோலங்கள் வாழ்ந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள்.
அதே நேரத்துல ஒரு நாடக சிறப்பு முதல் ஒளிபெருக்கி 2வது பக்கமேளம் 3வது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்டாரியாரா ரசிக பெருமக்கள் தான். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பெண்களை திருமணம் முடிச்சாங்கன்னா பிரபண்ண இவ்வளவு பெரிய கல் இருக்குமா? என்ன கல்லு? கொலவட்ட கல்லா? அப்படி ஒரு கல் இருக்கா? அது என்ன கொலவட்ட கல்லு? குளத்துக்குள்ள கிடக்குமா அந்த கல்லா? ஊர் மந்தைய வச்சிருப்பாங்க இளவட்ட கல். இவர் என்னமோ சொல்றாரு கொலவட்ட கல்லு. மொட்டை நாக்கு இளவட்ட கல்லு இருக்கு. அந்த காலத்துல யாராச்சும் பெண்ணு கேட்டு பண்ணா யாரு இளவட்ட கல்ல தூக்குறாங்களோ அவங்களுக்கு பொண்ணை கொடுத்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. இந்த காலத்துல இளவட்ட கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்போம்னா எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்கும்? அதுக்கு முன்னாடி பொண்ணை தூக்கிக்கிட்டு விட்டாக்க பொண்ணை தூக்கிட்டா கல்ல தூக்க சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்றீங்களா? தமிழ்நாட்டுல பிறந்த ஆண் மகன் 100 வயதா இருந்தாலும் சாகுற வரை வீரமாத்தான் இருப்பாங்களாம். தமிழ்நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பு விவசாயம் தான். 2வது இளைஞர்கள்லாம் சாதாரண இளைஞர்களை 2வது தங்களோட வீரத்தை காமிக்கணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு காலை அடக்கி ஓட தங்களோட வீரத்தை காமிப்போம். பிரபண்ணே காலை அடக்கிருக்கீங்களா? நான் அடக்காத காளையாம்மா. அதெல்லாம் 30 வயசோட முடிச்சிட்டேன். 3வது வீர விளையாட்டு கபடி. முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இளவட்ட கல்லை தான் தூக்க சொல்லுமா, இல்ல காளையத்தான் அடக்க சொல்லுமா, இல்ல கபடி தான் விளையாட சொல்லுமா? கபடியா? முருகப்பெருமானுக்காக நாங்க அதுக்கு என்னோட மனசை கல்வனா வந்து திருடிக்கிட்டாங்க. திருட்டு போய அப்படின்னு உங்களை சொல்ல மாட்டேங்க. முருகப்பெருமான சொல்ல கல்வனா திருடுங்க. ஏடி கள்ளத்தே என்ன தெரியலையா, போடி கருவாத்தே என்ன புரியலையா? நான் உங்களோட கலரா இருக்கேங்க. நீங்களா? ஆமா, காலையில பார்த்தா தான் தெரியும். ஏடி கள்ளத்தே என்ன தெரியலையா, போடி வெள்ளத்தே என்ன புரியலையா? நெஞ்சு நோங்குது நோங்குது உன்னை உன் காலத்து போகுது பின்ன என்ன முத்த ஒண்ணு கேட்கிறேன் கண்ண நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ண நீ காய்தானா பழந்தான் சொன்னால் என்ன ஏண்டி கள்ளத்தே என்ன தெரியலையா?
என்ன பிரச்சனை உங்களுக்கு? கிளி போட்டி. போதும் 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 போதும். நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா போறோம். காவலுக்கு ஜாலியா ஒரு ஜோடியா போறோம். நான் அதுக்கெல்லாம் முன்னாடி நானும் ஒருத்தர் மனசார விரும்புறேன். என்னது? ஒருத்தவர் யார்? இந்த காதல் படத்துல பாடு இருக்கே, யார் மேல வேணாலும் யாருக்கு வேணாலும் காதல் வரலாம். காதல் என்பது பொது உடைமை. பொது உடம்பா? காதல் என்பது இங்க வா. காதலிக்கு கண்கள் சொல்லுமா நீ? அவரை நான் எப்படி நினைக்கிறேன்? என்ன சொல்ல வந்தே ஓ, நீங்க நல்லா இருப்பீங்க. சுதிய பிடிங்க. இந்த இதுல தண்ணியில வைக்கவா? ஏன் மிருதங்கார உருன்னு ஊமதர மாதிரி உட்கார்ந்துருக்காரு? தென்னீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூங்கோட்டமே. இன்னார்க்கு இன்னாரா சாமி சொன்னதம்மா. கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகுமா? இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதமா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே. இள பன்னீரிலே நீராடும் பூங்கோலமே. உன்னிடத்தில் இத்தனை நாள் உன்னை வந்து மறைத்து விட்டேன். சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு. உன்னிடத்தில் இத்தனை நாள் உன்னை மறைத்து விட்டேன். சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு. கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா. தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா. போட்டதென்ன வேஷம்? நீ போட்டதென்ன வேஷம்? இனி காலம்பூரும் நான் பாடும் ஆலாபனை. ஆகாயமே பூங்கோலமே. நல்ல இசைத்தேடலிலே என்னை நான் தந்து விட்டேன். இனி காலம்பூரும் நான் பாடும் ஆலாபனை. பார்க்கும் ஆகாயமே இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா. தன்னால் அழுமமா. உன்னை விட்டு நான் வாழ ஆகாதமா. பூங்கோலமே. நான் போயிட்டு எங்க மாமா குடிக்கிறேன். ஏன் மாமா சீரக பத்தி கட்டி செடிக்கு செடிக்கும் செங்கட் சீமானாத
எங்க போறேன் தெரியுமா? எங்க போறோம்னு எனக்கு தெரியாம வந்திருக்கேன். எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்கறது இருக்கார். காவலை பாரு சொல்லுவார். எங்களுக்கு காதல் தான் முக்கியம். எத்தனை காவல் இருந்தாலும் அந்த காதலுக்கு ஈடாகாது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் காட்டுக்கு போறதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கட்டிக்க போறவ வரா. இதுவரை நான் அவளை பார்த்ததே இல்லை. 10 வருஷமா பொண்ணே கிடைக்கல. எனக்கு பொண்ணே கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு. அவளுக்கு எனக்கும் கல்யாணம். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஆடி மாசம் 32ஆம் தேதி. அப்பதான் எங்க வாழ்க்கை அடி எடுத்து வைக்கலாம். இன்னைக்கு நான் கட்டிக்க போற வரா. இதுவரை அவளை நான் நேருக்கு நேரம் பார்த்தது இல்லை. போன்ல தான் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு வாரா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்த கொஞ்சணும். அவ தான் என் உலகம். அவ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவ இல்லை. என் வாழ்க்கையே அவதான். பிப்ரவரி 30 வைக்க முடியாது. 9 தேதி மாற்ற முடியுமா? நல்ல கதையா வச்சேன். நீ வேலைக்கு போகாம இருக்க தேதி மாற்றி வைக்கலாம். ஆடி மாசம் 32ஆம் தேதி கல்யாணம். 33ஆம் தேதி முதலிரவு. ஏன் நடக்காது? அடுத்த மாசத்துல கனவு தோண்டியான கல்யாணம் பண்ணிட்டோம். அப்படியே ஜாலியா அனுப்பி போறோம். அது பேர் என்ன? அங்கெல்லாம் ஊட்டிலாம் வேணாம். அவ நான் கட்டிக்க போற அவ பேர் என்ன தெரியுமா? எந்திரி. என் பேரு உட்காரு. நான் எந்திரிச்சோட படுத்து எந்திரிக்கிறாங்கடா. இப்போ என் எந்திரி வாரா. உண்மையதான் என் வாழ்க்கையே எந்திரிக்க போகுது. அவன் வரட்டும். அப்புறம் நம்ம அண்ணே உங்க குழந்தையா வரா. அண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னன்னா கட்டி பிடிச்சு முட்டை கொடுத்து எனக்கு என்னன்னா உனக்கு வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா அம்மா சம்பந்தம் பண்ணி கொடுக்குறா பாரு. அதை நினைக்கல எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவளை பெற்ற அழகான பொண்ணை நானே எங்கெங்கயோ கிளிய புடிச்சு குரங்கு கையில கொடுத்த மாதிரி இருக்கு. அண்ணே கிளிய புடிச்சு குரங்கிட்ட கொடுத்தாட்டே குரங்கு வேலை ஏவும். என்ன வேலையா? சீட்டு எடுக்குமா? பாவமா எனக்கு நினைக்கையில அவ்வளவு இதா இருக்குது. நான் கொஞ்சம் இதாயிட்டேன், ஏமாந்துட்டேன். அவ அக்காவை கல்யாணம் பண்ணிவிட்டேன். தங்கச்சி நல்லா இருந்துச்சு. நான் கல்யாணம் பண்ணையில அந்த புள்ள வயசுக்கு வரல. அது மட்டும் அந்த புள்ள திருப்பூர் பணியங்க மாதிரி போயிருச்சு. அதான் இன்னைக்கு வாரா. உனக்கு கொடுத்து வச்சிருக்கடா. நீ தாலியை மட்டும் கட்டு. மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் தாலி கட்ட மாட்டேன். ஏன் நீ பாத்துக்கணும் இல்ல? எல்லாம் மொய் சீரு என் தம்பி தானே. உனக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு வைக்கிறேன். வாரா. நீ கல்யாணத்தை பண்ற நான் அதுக்கு இடுப்பு கீழே பூட்டி விடுறேன். நான் எந்திரினாலும் எந்திரிறேன். அடியே எந்திரி. என்னையா சிரிக்கிறியா? இன்னும் நாணமோ. ஏன் சிரிக்கிறேன்? நான் அப்படி ஒன்றும் காமெடியா பேசுறேன். என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். விலை உயிர் என்றாலும் தருவேன். அந்த அழகை கொண்டு வியதுவோ மொழியில்லாமல் நீங்க ஹாய் ஆய் இருந்துட்டேன். ஆய் இருந்த கேட்கல. நீங்க எனக்கு கேட்கவே இதா இருக்கு. நீங்க எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல எந்திரியோட அம்மாச்சியா? ஹலோ அண்ணா, உங்க வாய்ஸ் அப்படியே ஸ்வீட்டா இருந்துச்சு. நான் தான் பேசல. உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் வாழ்க்கையில இடி வந்துருச்சு. உங்குத்தம்மா எங்குத்தம்மா அவரதே குத்தணும்.
சரி யாருக்கு தான் பரவாயில்ல, நமக்கு அழகு முக்கியம் இல்லை, அன்புதான் முக்கியம். உங்களை நான் சொல்றேன், அழகு பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணாதீங்க. நம்மளை தெருவில் விட்டுட்டு வேற பக்கம் டோக்கன் போட்டுருவாளுங்க. இந்த மாதிரி கல்வெட்டுதே அடுத்த வேலை நம்ம தொட மாட்டேன். இருந்தாலும் உங்க அன்பு எனக்கு போதும். எந்திரி. என்னை மன்னிக்கணும். ஏன் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உங்களுக்கு ஏதோ என்னை கட்டி வைக்கணுன்றாங்க. அப்புறம் நல்ல விஷயம் தானே, அதுக்கே மன்னிக்கணுங்கிறேன். இது நல்ல விஷயம் இல்லை. நீங்க ஏற்கனவே என் வாழ்க்கையில அழுகே இன்னைக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா அந்த மேரேஜ்ல எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. என் வாழ்க்கையே என் உலகமே நீங்க. இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ற மூடுல இல்லைங்க. ஐயோ, நீ மூடுல இல்லையா, நான் மூடுல ரெடியா இருக்கேன். அப்பதான் நம்ம மூட ஆரம்பிக்க. ஆடி 32 தான் நல்ல நாள். ஏன் இல்லை? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இந்த காலத்திலேயே படிப்பு முக்கியம். ஏன்னா கல்வி இருந்தாத்தான் நம்ம வந்து பல இடத்துக்கு போக முடியும். நமக்கு ஒரு சிறப்பு படிக்கிறோம்ங்கிற அப்படி என்ன தொடாதீங்க. பரவாயில்ல. இந்த காலத்திலேயே பொண்ணு தொடாமலே டச் இல்லாம கட்டிக்க போற ஒரு இருந்தாலும் தொடர்பு கல்யாணத்துக்கு பின்னாலும் எல்லாமே இல்லை, நான் படிப்பை முதல்ல முடிக்கணும். சரி பரவாயில்ல. சரி அப்படி என்னதான் படிக்கிற? நான் படிக்கிறதா? ஆமாடா, ஆமாடி. நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல பணம் கட்ட முடியாத இருக்கு. பணம் நான் கட்டுறேன். எங்க ஊர்ல எங்க வீட்டுல No, 5 ஏக்கர் இடம் இருக்கு. எனக்கு வேற யாரு பணமும் வேணாம். அப்படி சொல்லாத. என்னைய என் வாழ்க்கையை நிலைநாட்ட போற, உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஏப்பா குழந்தைக்கு படுக்காத, சும்மாவே. அது உனக்காக என்ன வேணாலும் இந்த மாதிரி குழக்க போறணுங்கிற. நான் என்ன படிக்க போறேன்? என்ன படிக்க போறேன்? பிஆர்சி. பிஆர்சி எங்கேயோ கேள்விப்பட்டதா இருக்கு. மதுரை டு மணப்பாறை பசு மாடல தெரியுது. இல்ல, திண்டுக்கல் டு அழகம்பட்டி. சரி, பிஆர்சி முடிச்சிட்டு வேற என்ன படிக்க போறீங்க? பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா பாயிண்ட் டு பாயிண்ட், மதுரை டு சென்னை, எங்கனே நிக்காது. வரி மாதிரி பசா ஒரே ஓட்டம் தான். அத்தான் எந்திரி. ஏன் கல்யாணம் வேணாம்ன்ற தெரியுமா? ஏன் வேணாங்கிற? நான் கல்யாணம் உங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா நான் சோறாக்கியே தவச்சு போயிருவேன். ஒரு நாள் பொம்பளை பிள்ளைங்களா சோறு தானே காய்ச்சன. சோறு ஆக்கணும். ஆனா ஒன்னைய கட்டிட்டு ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி நான் வேக வைக்கணும். உல வைக்கிறேன். கவுராடா பெருசு நமக்கு. நான் காப்படி அரிசி வேக வைக்க முடியாது. அதுலயும் நான் இருப்பதோ 30 கிலோ, நீ இருப்பதோ 90 கிலோ. சரி, அதை நினைச்சு கவலைப்படாது. அதுக்கு தக்க நம்ம அடிச்சுக்கணுமா மாத்தி. அதை நினைச்சாத்தே எனக்கு வருத்தமா வருது, பயமா வருது. ஏண்டி பயப்படுற? நான் இருக்கேன்டி. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ உங்க வீட்டுல இருந்துக்க, நான் என் வீட்டுல இருந்துக்கிறேன். அதுக்கு நான் கல்யாணம் பண்றதுக்கு நான் மருந்து குடிச்சு செத்துவேன். அதான் கல்யாணம் பண்ணி நீ உங்க வீட்டுல இருக்கான உன் தங்கச்சி இந்த வரான்ல, அவ பேர் என்ன தெரியுமா? இவ பேரு எந்திரி, என் பேரு உட்காரு. அவ பேர் என்ன தெரியுமா? கிளப்பு. அடி சீரகம் பாத்தி கட்டி கறிக்கு தெரியும். இங்கிட்டு ஒரு அடி. இப்ப தெரியுதா உன் லட்சணம் வசதி எப்படா புள்ள பறக்கும்? நான் ஒரு அடியில மோதிரமே கலந்துச்சுனா 2 அடி சட்டியே கலந்துறேன். ஆமா, நீங்க குத்திட்டாலும் அப்படியே முகைய பாரு. முகைய என்னோட பேரு. நீ வேணா அப்படி உன் மூஞ்சில காட்டுமே, முழிக்க மாட்டேன். ஐயோ அத்தா, போடி அத்தா. அத்தா அப்படி சொல்லாதீங்க. என் மூஞ்சில முழிக்காத. நீங்க தானே எனக்கு உசுரு. நீ நல்ல மரியாதை. நீ எனக்கு வேணாம். ஏங்க நீ வேணாங்கறீங்க? வேணாம். உங்களுக்கு தேவை. வாழ்க்கையை கெடுத்தவளே. ஏன்டா கத்துற? ஏன்டா குடுக்கறது மாதிரியே கத்துற? நீங்க இருந்தாலே குடுக்க அத்துறேன். நீ வேணாம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க அத்தா. நீங்க இல்லாத ஒரு கிழமை உயிர் வைக்க அம்மா அப்பா சம்மதத்தோட நான் கல்யாணம் பண்ண போறேன். அத்தா. அடே கல்யாணமா. கடலையம்மாவா?
குண்டியோடு உங்க அக்கா ஏய் உங்க அக்கா எந்திரி இவதான் நான் கட்டிக்க போறோம் என்ன பேர் சொன்ன ராசா எந்திரி இத பார்த்தா எந்திரிக்காதே ஒட்ட உள்ள அறுத்து விடுவேன் ஆனா நான் கூட என் புருஷன் என்ன வேணாம்னு சொல்லிட்டு உலக அழகை தான் கூட்டு வந்திருக்கான்னு பார்த்தேன் அது மூஞ்சியை பத்தீங்களா அது மூஞ்சி மத்ததுக்கு எத்தனை பொட்டு மசூல் பாருங்க நான் நினைச்சேன் நம்மள ஏன் கூடிய கணக்கு இத்தனை பொட்டு வச்சிருக்க நீ ஏன் கூடிய கணக்கு இங்க வந்திருக்க ஏன் நீ என்ன பொம்பளை அடி போற நினைச்சேன் நம்மள காலி ரொம்ப அழகா கட்டி எனக்கு இருக்கிறது என்னது ஒண்ணு இருக்குது உனக்கு என்ன இருக்கு ஏன் காலம் பாரு நீ ஏன் காலால கொரியாடி அத்தாச்சி ஜெயா கலியா 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 அக்கா என்ன அத்தாச்சி கொட்ட தெரியுது அவதாரி பேல நான் கால்ல வரதனா என் கையில வரதனா இல்ல மண்டையில வரதனா காட்டு 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 நீ காட்டு லம்பாடி முண்டை ஏடி உனக்கு புருஷன் கிடைக்கலையா நீ புருஷன் கிடைக்கல பணம் மத்த புருஷன் யாரு ஏன் உன் லட்சணம் பசங்க எனக்கு தெரியாது பாத்துக்கங்கத்தா இருக்கிற பொம்பளை எல்லாம் பாத்துக்கங்க இவெல்லாம் ஒரு பொம்பளை இந்த நாதாரி பையன் இந்த பொம்பளை உங்களுக்கு தெரியல அவளை தொட்ட கையால நீ தொடாதடா அவளை தொடாத நீந்தாண்டி உலகம் ஏய் என் புருஷன மரியாதையா பேசு உனக்கு அம்பர்தான் மரியாதை நீ என்ன அவங்க அவசர பேசுறீங்க உங்க ரெண்டு பேருக்கு மாட்டாங்க ஓ லட்சம் இது எனக்கு தெரியாது போடி போடி ஆளுண்ட கடை வச்சிருந்தவனே ஏன் ஓ லட்சம் எனக்கு தெரியாதா டேய் அடியே 7 வருஷமா போடி போடி 10 வருஷமா மிருதகார வச்சிருந்தவனே ஏடா எனக்கு தெரியாத 5 வருஷமா தாரகார வச்சிருந்தவனே ஏன் நீ 2 வருஷமா இந்த மைக்கேல்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாதா போடி இந்த கோயில் பூசாரி வச்சிருந்தவனே போடி வீடியோகார வச்சிருந்தவனே போடி லம்பாடி முட்டை முதல்ல உங்க ரெண்டு பேரை நான் வச்சிருக்க மாட்டேன் ஏங்கடா இருக்க சாமி சாமி நீ எதுக்கு இருக்க செய்ய முடியாத முட்டை நீ எதுக்கு உயிரோட இருக்க ஏய் டேபிள் இங்க வா இங்க வா நீ என்ன அவரே கோயில் பூசாரியா உண்மையிலேயே கோயில் பூசாரியா அவர்தானா அழகப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் இந்த பத்தியா உன் பொம்பளை அவரை கட்டி பிடிச்சு நிக்குது அவ பாசத்துல உள்ளவ வடிவேல் பாண்டி ஓ இவர்தான் வச்சிருக்கியா நீ அரதமணி பயலுக இந்த தெரிஞ்சு வச்சல கொடூரமா அந்த பொம்பளைய வச்சிருக்காரா ஏங்க கோயில் பூசாரியா இங்க இருங்க கோயில் பூசாரியா இதுக்கு போய் நீங்க இப்படி ஆசைப்படலாமா இதுகிட்ட என்ன இருக்குன்னு இத போய் நீங்க விரும்புறீங்க வடிவேல் பாண்டி அழகமட்டி வடிவேல் பாண்டி அவர்கள் எனக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலைக்குறிஞ்சி வர நன்றி அண்ணது வணக்கம் அடியே அங்க போட்டுட்டு என்ன செய்யறவன் இருவரே ஏதா தாய்மார்கள் நல்லா பாத்துக்கங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சிருப்பான் சரியா போச்சா நான் கிளி நீ குரங்கு கேட்டு பாரு ஏதா பாருங்கடா அது மூஞ்சிய பாருங்கடா முத நீ நகர்றி முத இங்க வாச்சி நகர்றா முத பொம்பளைனா முத உள்பாவடை கட்டணும் காட்டு ஆறு உள்பாவடை கட்டி நீ பாவடை கட்டிக்கியான்னு காட்டு ஓடி லூசி சிரிக்கி புலக்க தெரியாதவ ஏன் எந்திரி ஏன் தௌசண்ட் போட்டுருக்கா தெரியுமா அதான் எந்திரிக்காதே போட்டா ரேப் பண்றாங்க இதுல கொஞ்சம் கலெக்ட் நீ போய் இதுக்கு கடந்து இப்படி அலைய கூடாது கார்த்தி இதுக்கு ஓடி லூசி சிரிக்கி எனக்கு என் தங்க பாரு சீ கர்மம் அந்த பொம்பளை தொட்ட கைனால என்னை தொட்ட என்னோட பையில முட்டையை கடிக்க வாய புதிரி மத ஓ லட்சணம் மசன தெரியாது பாவடா தான் தூக்கிட்டு பறந்து அடிக்கலாம் இதுல லேட் ஆகும் இந்த பாரு பொண்டாடி ஊர்ல போயிடுச்சு பூஜாரி மணி அடிக்காம விட மாட்டாங்க ஆமா
எம்மா என்ன பேரு? எவ்வளவு குட்டி ராஜேஷ் விநாயகா ஆபரேட்டர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு 100 அன்பல் பெறுகிறார்கள். சிலுக்குக்கா மருதமணி சிலுக்குக்கு. ஐயோ சிலுக்கு இதை எப்படி மேலே ஏத்தினியோ அதே மாதிரி கீழே இருக்கு. அடி கரும முடிச்சவளே அத கீழே இருக்குல்ல எதை இத அது அவ்வளவு நேரமா இருக்கு. மேலே ஏத்தினா திருப்பி கீழே இருக்கு. எனக்கு அவரு ராஜேஷா மறைந்திருந்து பார்க்கும். ஏய் 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 இன்னையோட மனுஷனை கட்டிக்கிட்டு அண்ணே ஆமா மங்களகரமா என்னைக்கு நினைச்சிருக்கணும். அண்ணா இவங்க யாரு? இவங்க தான் யாருன்னு சொல்லு. உங்க நாத்தனா பொம்பளை பிள்ளை அடக்கொடக்க முத முக்கிய வேண்டாமா? அண்ணே இவங்களை எங்க கண்டுபிடிச்சியா? எங்க அப்படி பேசாமா? எங்க இருந்து பிடிச்சிருக்கியா? அண்ணியே எங்க புடிச்சீங்க அப்படின்னு டீசெண்டா பேசு. எங்க பிடிச்சிட்டு வந்தீங்க? அம்மா அம்மா இந்த பொம்பளை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டா கொல்ல பேர் நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரம் ஒருத்தர் விட மாட்டா. எப்படி நாத்தனவாங்க? எப்படி நாத்தனாவா? இவர் ஏத்தனார் நீங்க நாத்தனார். அது எல்லாம் என்ன அந்த பிள்ளை ஏத்துட்டான்னு சொல்லுது. அதெல்லாம் தாலி கயிறு. நாளைக்கு நீங்க ஏத்துனீங்களா? நான் ஏத்துனாலும் வயிறு வீங்கிதான். அண்ணே இந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. ஆமாமா ஆனா குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு பிள்ளை வரதா எப்படி இருக்கும்? எலி குச்சி மாதிரி இருக்கும். ஆளோடும் நீ ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாசிக்கிறாங்க. அப்புறம் ஏன்டி ஆடுறதுக்கு எல்லாம் சொல்றாங்க. உடலத்தை எப்படி அப்படியே கிடுகிடு என்னடி கரும டஸ்ட். எங்க ஒண்ணு எடுத்து காட்டு. ஏய் ஜானி நீங்க பார்த்தமா இருக்கு பள்ளிக்கூடத்துல. ஏண்டா அந்த பொம்பளையோட உனக்கு நல்லா ஆடுது. ஆமா ஆமா என்ன பண்ணுவ? ஆரிய குத்தானாலும் காரியத்துல நான் கண்ணா. மேல இருந்து பாக்குறேன். ஆ நீங்க கீழே நிக்காம பாருங்க. சரிம்மா அந்த வேலையை நான் நிரந்தரமா பாக்குறேன். என்னது? நீ அங்கேயே நில்லுங்க. வணக்கத்துக்குரிய பெரியவர் ஒரு நாள் சரிம்மா. தகுந்த என்ன யா, சோ என்னையா? பாட்டு பாடுங்க படம் போக நீ நல்லா தானடி இருந்த. என்ன சின்ன சின்னிக்கலாம். ஒத்துழைப்பு விடுமையா கூட்டணி இதை ஏத்துக்க மாட்டேன். ஏய் உன் பொண்ணுகிட்ட ஆடுற டேய் கல்யாணம் பண்ணி ஆடுற எப்படி ஆடுற? கோயில் பார்த்தா என்ன ஐயோ என்ன கருமம் அது? அது அவசாரி முண்டை ஆமாடா நீ சின்னதே சுத்துறாளா. ஜெயப்பிரியா ஆர்மி தலைவர் முத்து முத்து தானப்பா. ஜெயப்பிரியா ஆர்மி முத்து தலைவர் முத்து அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். ஜெயப்பிரியாவுக்கு இல்ல ஜெயப்பிரியா ஆர்மி ஜெயப்பிரியா ஆர்மியா? ஆர்மி